வெல்கம் டு சிம்பிளி குப்பு. இன்றைக்கி அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி பீன்ஸ், கேரட், அவரைக்காய், கொத்தவரங்காய் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வேக விடுங்க. எல்லா காயும் பச்சை காய் பூரா போட்டுருங்க. போட்டு ஒரு மூடி வச்சு வேக விடுங்க. அது ஒரு கொதி வந்த உடனே வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இருந்தால் அதையும் சேர்த்து நல்லா இந்த வெந்துக்கிட்டு இருக்க காயோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு மூடி வச்சு வேக விடுங்க. குக்கர் மூடி போடாதீங்க, கருத்துரும். நல்லா கிளறி வேக விடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன அரைமுறி தேங்காயும் போட்டு 3 பச்சை மிளகா, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு பல், ஒரு ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல விழுதூட மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இந்த காயை இப்போ திறந்து பாருங்கள், வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா வேகணும். காய் குலைவாக வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை அதில் சேர்த்துறணும். சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. இந்த தேங்காய் பச்சை வாடை போக நல்லா கொதிக்கணும். தேங்காய் ஜீரகம்லாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை அதில் சேர்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். பச்சை கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா சேர்ந்து கொதித்த உடனே இறக்குனா அவியல் ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.